வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 23ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 15 நிமிஷம் சார்ட்டில் இன்றைக்கி நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 23,865 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,978 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,087 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,643 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,534 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,421 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 2 கேண்டில் ஒன்றா நமக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி திரும்பவும் மேலே ஓப்பன் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் நமக்கு இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த இடத்துல நம்மளுக்கு 23,865 இருக்கும் இல்லையா, நமக்கு 800 இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி அடுத்து இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஜோன் வரைக்கும் கண்டிப்பாக நிஃப்டி வந்து 23,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த ஜோனில் அடுத்து நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலும் நமக்கு இந்த இடங்கள்லையே நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துருக்கு ஒன் டே சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவல் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால இன்றைக்கும் மிக்ஸ்டாக தான், மேலும் ஏற்றம் இறக்கலமோட தான் நிஃப்டி இன்றைக்கி இருக்க போகுது. பேங்க் நிஃப்டியோட பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ், சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 51,479 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,641 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,866 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 51,092 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,867 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,705 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த சேனல் வந்து இங்கே நமக்கு அடுத்த கட்ட மூமெண்ட் இங்கே இருந்து ஒன்று இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து நமக்கு இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் நமக்கு இங்கே வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் வரைக்கும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த சேனல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்ட்ராடேயில் கிடையாது, ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கும். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு உதவியாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. அதனால் நிஃப்டி இன்னைக்கு, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.